என்னம்மா வேணும்? பஸ் வேணும். அண்ணே என்னடா? பஸ் கேட்டு ஆள் வந்துக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன், டீ சொல்லிட்டு வா. சரிண்ணே. ஆள் ஒரு மாதிரியா இருக்க. வாங்கம்மா வாங்க, உட்காருமா உட்காருமா. சொல்லுங்கம்மா. சார் பஸ் ஒன்று வாடகைக்கு வேணுமே. பஸ்ஸா? எத்தனை நாளைக்கு வேணும்? ஆயுசு முழுக்க வேணும். ஹலோ, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ. இதான் சரியான நேரம். இவருக்கு 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் எப்படி கிடைச்சிருன்னு பாத்துடலாம். இப்படி எல்லாம் பண்ணாதான் இவரை வரதட்சணை வாங்க விடாம தாலி கட்ட வைக்க முடியும். தெரியலடா, இப்படி உட்காந்துக்குது. என்ன தெரியலடா. டேய், போலீஸ் வருது. என்ன இது? ஒரு போலீஸ் படையே வருது. அண்ணனை கேட்டா எதுவும் தெரியாதுங்கிறாரு. யாருமா அவரு? சார் இந்த மேனேஜர் தான் சார் என்ன ரூம்ல வச்சு கெடுத்துட்டாரு சார். சரி, நீ சொல்றத எப்படிமா நம்புறது? நீங்க வேணா இந்த டீக்கார பையன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். டேய், இங்க வாடா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்றேன் சார். தைரியமா சொல்லணும். நடந்தது என்ன? ஆமா சார், அந்த அக்கா எல்லாம் கழிஞ்சிருந்தது சார். அந்த அக்கா சொல்லிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டான். ஆமா சார். இவன் கண்ணுல பார்த்த உண்மையை தான் சொல்றான். ஆமா சார். ஐயா, ஏற்கனவே இவரை விபச்சார விடுதலை அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கையா. வேற வழியே இல்ல. நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. டேய், 2 மாலை வாங்கிட்டு வாடா. சரிங்க ஐயா. மேடம் செல்போன் கொஞ்சம் கொடுங்க மேடம். ஹலோ அம்மா, அப்பாவை கூட்டிக்கிட்டு டிராவல் ஆபீஸ் வரையும் கொஞ்சம் வாமா. ஹலோ ஹலோ அம்மா, அப்பா கூப்பிட்டு கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்கம்மா. ஆஹா, தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டுங்க. இதுவும் சுகுமார் செஞ்ச சதியா இருக்குமோ? வெளியே தெரிஞ்சா பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களே. ஆஹா, பொண்ணை பார்க்கறது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் போயிடுமே. நம்ம கண்ட கனவெல்லாம் வீணா போச்சே. அப்பா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, அம்மா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. இப்போ 2 கட்டம் வழியில மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்ன பண்றது?